ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய டிஃபரெண்டான ஃபோரம் சைட்ஸ். ம். புரியுதுங்களா? ஓகே. இது எல்லாத்துலயும் என்னன்னா நம்ம ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். சரி சரி, இப்போ நான் எங்களோட பிளாக் ஒன்று எழுதியிருக்கேன். இப்போ அதே பிளாகை இதுல தூக்கி போடலாமா? போடலாம் போடலாம். ஒரே இடத்துல தான் அதை டூப்ளிகேட் பண்ணக்கூடாது. பட் வெளியே நீங்க எங்க வேணாலும் எவ்வளவு வேணாலும் அப்படியா? ம் நல்லா ஆனா புரிஞ்சுக்குங்க. நான் ஒரு இடத்துல தான் ஆ, நீங்க டூப்ளிகேட் புரியுது பண்ணக்கூடாது. புரியுது. எனக்கு நீங்க சொல்ற விஷயம் புரியுது. நான் வந்து சாட் ஜிபிட்ட கேட்கும்போது அது அந்த மாதிரி சொன்னுச்சு. அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளாக் கண்டென்ட்டை எடிட் பண்ணி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துச்சு. ஓகே ஓகே. சரி, நான் இன்னொரு உங்களுக்கு அந்த இது டாக்குமெண்ட் ஓபன் பண்ணேன். நீங்க எப்போ சர்ச் இதுதான் பண்ணி உள்ள இப்படியா? வரும்போது கூகுள் சர்ச் பண்ணி உள்ள வா. அப்பதான் உங்களுக்கு ஓகே. நிறைய இது தெரிய வரும். ம் ம் ம். எப்போ சர்ச் பண்ணும்போது நீங்க காமனா சர்ச் கொடுக்காம கூகுள் சர்ச் இன்ஜினுக்குள்ள வந்து வாங்க. ஓகே. நீங்க இதுலயே சொல்றீங்களா? ம் இதுல இப்படி சர்ச் பண்ணாதீங்க, இப்படி தேடாதீங்க. கூகுள் சர்ச், google.com ஓபன் பண்ணி இதுக்குள்ள இருந்து வாங்க. இப்போ இதே கண்டென்ட்டை வந்து நான் காப்பி பண்ணி ஒரு 4-5 வெப்சைட்ல போடுறேன் அப்படின்னா அது டூப்ளிகேட் கண்டென்ட் இல்லைன்றீங்களா? ஆஹா, யூஸ் நான் பண்ணலாமா அப்படி? அதான் புரிஞ்சுக்குங்க. எங்கேயே போட்டோம்னாதான் பிரச்சனை. புரியுது. புரியுதுங்களா? இதே இடத்துல போட்டோம்னாதான் பிரச்சனை. நான் வந்து வேற எதுக்கு தானே கொண்டு போறேன். ம் ம் ம். சோ அதுக்கு பிரச்சனை இல்லை. ம் ம் ம். அப்பதான் நமக்கு ஓகே. ரிலவெண்ட் கிரியேட் ஆகும்ல. ம் ம் ம். சோ அதுல வந்து உங்களுக்கு அந்த இது பிரச்சனை வராது. ம். வேற வெப்சைட் அது. புரியுதுங்களா? வேற ம். வெப்சைட்டுக்குள்ள கொண்டு அந்த அது வெப்சைட்டுக்குள்ள அது டூப்ளிகேட் கண்டென்ட்டா இருக்கும். ஓகே, அது புரியுது. ஆக்சுவலா நீங்க அந்த அதே அபவுட் மாதிரி அஸ்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி ம் ஒருத்தர் யூஸ் பண்ணி கண்டென்ட் ரேங்கிங் பண்ண கண்டென்ட் அப்படியே காப்பி அடிச்சு பண்ணணும். ம். புரியுது, அது ஓகே. இதுதான். ம் ம் சரி, ம். ஓகே. அந்த டாக்குமெண்ட் ஓபன். அதுல சில விஷயங்கள் சொல்லி முடிக்கிறேன். ஓகே. ஒரே நிமிஷம். ஓகே. இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் டைரக்டரி சப்மிஷன் இருக்கா? பிளாக், ஆமா. ஆ, இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டரி அப்படிங்கும்போது என்னன்னா நிறைய இது வந்து வச்சிருப்பாங்க. ஆஹ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே வாங்க. ஆனா இது வந்து ரொம்ப ஒரு ரீச்சா ரொம்ப அதிக டைம் எடுத்துக்கும். ஆனா இது வந்து ஒரு டைரக்டரி மாதிரி போய் விழுந்துரும். ஆஹா. ஸோ நிறைய இதுல போயிட்டு அங்க போய் விழுந்துரும். ஓகே, இன்னொரு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட நான் சொல்லி தரேன். கூகுள் ம். இன்னொரு டேப் ஆகும் இந்த பிளாக் டைரக்டரிக்கு. www.google.com. ஓகே, இல்ல டைப் பண்ணுங்க SEO கஜானா. கஜானா. இருங்கக்கா. கஜானா. ஆ. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய சைட் எஸ்இஓக்காக. ஓகே. இதை கிளிக் பண்ணீங்கன்னா கண்ட்ரி வைஸ்ல எப்படி எல்லாம் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுல
புக் மார்க்கிங் லிஸ்ட் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. கிளாசிஃபைட் சைட்ஸ், கண்ட்ரி வைஸ் கிளாசிஃபைட் சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ம். மேல போங்க. இதே சைட்ல மேல 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 அதுல பாருங்க, பிசினஸ் லிஸ்டிங் கிளிக் பண்ணுங்க. பிசினஸ் லிஸ்டிங் கண்ட்ரி வைஸ் கொடுத்துருப்பாங்க. யூகே பிசினஸ் லிஸ்டிங். ஸோ இது மாதிரி லிஸ்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ல ஆட் பண்ணும். புரியுதுங்களா? இல்ல இது வந்து என்ன என்ன இருக்கு இந்த வெப்சைட் இந்த இதுல? இதெல்லாம் வந்து கிளாசிஃபைட் சைட்ஸ். ஸ்பான்சர்ஷிப் இருப்பாங்க, ஃப்ரீ எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இதுல இல்ல எல்லாத்துலயும் இவங்கள வந்து இதுல ஓகே பிரீமியம் இது ஸ்பான்சர் இருப்பாங்க. ஃப்ரீ ஸ்பான்சர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆட் பண்ணிக்கலாம். இவங்கெல்லாம் நம்மளோட ஹைலி டீடைல். டிராபிக் ஜென்ரேட் பண்றது. ஓ நம்மளோட பிளாக்ஸ் எல்லாம் இதுல எழுதி போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? இங்க போயிட்டு நம்மளுடைய பிளாக், நம்மளுடைய வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஆட் பண்ணும். ம். இந்த மாதிரி இதை கண்டுபிடிச்சு ஆட் பண்ணும். அப்படிதான் வந்து லிஸ்டிங் பண்ணும்போது என்னன்னா நிறைய டிராபிக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே இவங்க வந்து ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட் அவுட் வந்து நல்ல இதுல வந்து ரேங்க்ல இருக்கு. பிரீமியம் இருக்கும், ஃப்ரீ இருக்கும். ரெண்டையுமே கண்டுபிடிச்சு நீங்க செய்யணும். ம். எஸ்இஓக்கு ஒரு சிம்பிளா ஒரு வார்த்தையில பதில் சொல்லணும் அப்படின்னா கீப் ஆன் போஸ்டிங் த கரெக்ட் பிளேஸ், கரெக்ட் ம். லொகேஷன், கரெக்ட் டைம். கீப் ஆன் ம். போஸ்டிங் அதாவது என்னுடைய சார் எஸ்இஓ ஒரே வார்த்தையில் சொல்லி பிடிங்க சார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், கீப் ஆன் போஸ்டிங். ஆனா கரெக்டான இடத்துல கரெக்டான கண்டென்ட்டா போடும். அதுதான் விஷயமே. ம். ஓகே, இன்னொரு டேப் ஓபன் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி. குரோம் ஓபன் பண்ணுங்க. குரோம் இல்லையா உங்ககிட்ட? ஓகே, இன்னொரு டேப் ஓபன். ம். ஓகே, உங்களுடைய காம்படிட்டருடைய கம்பெனி பேர் என்ன? ரொம்ப பெஸ்ட் காம்படிட்டர் வெப்சைட் வச்சிருந்த மாதிரி ஒருத்தர் வச்சிருந்தா அவர் பேரை டைப் பண்ணுங்க. ஓ ஆக்சுவலா ஆக்சுவலா எனக்கு காம்படிட்டர்ஸ் வந்து தெரில. என்ன சொல்லுவாங்கன்னா எங்களோட கம்பெனி சரி, இப்போ ஒன்று வந்துட்டு நியூ எடுத்தீங்களே ஓப்பன். வேற அதே இது எடுங்க. நீங்க பேரையே டைப் பண்ணுங்க. உங்க காம்படிட்டரோட பேரை டைப் பண்ணுங்க. இது டைப் பண்ணிட்டுமா? இது ஓகே. இது கீழே வந்து ஏதாச்சும் ஒரு பேர் இல்ல ரொம்ப பேர் இருக்காங்களே, என்ன ஸ்கை சம்திங் ஏதோ இருக்காங்க. ஸ்கை ம். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸா? ம். ஆ, ஸ்கைமெட். அது மாதிரி இருக்காங்க. ஆ. ஓகே, இந்த கம்பெனி பேருக்கு பாத்தீங்களா? இந்த கம்பெனி பேரை ஆ. காப்பி பண்ணு. ஸ்கை மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ். காப்பி பண்ணிட்டு கூகுள் போ. கூகுள் சர்ச் போ. பேஸ்ட் பண்ணுங்க, என்டர் கொடுங்க. இது வந்து அவங்க வெப்சைட். சரிங்களா? அடுத்து கீழே வாங்க. ம். இப்போ இவங்க ஃபேஸ்புக்ல இருக்காங்க, எல்லோ பேஜஸ்ல ம். இருக்காங்க. ஓகே, ம். ஃபேஸ்புக்ல இருக்காங்க, எல்லோ பேஜஸ்ல இருக்காங்க. அண்ட் ம். சம்திங் கிரன்ச் பஸ் அப்படிங்கறதுல இருக்காங்க. ம். காம்பஸ் டேட்டா பேஸ்ல இருக்காங்க. ம். கிரன்ச் பேஸ். ஸோ இதெல்லாம் தான் முக்கியம். கீழே வாங்க. நீங்க அப்படி ஒன்றும் பெருசா பண்ணலன்னு நினைக்கிறேன். கீழே வாங்க. அடுத்தது துபாய். என்னமோ ஹிம் துபாய் ஏதோ ஒரு வெப்சைட். மிட் ஸ்கை ம். துபாய் மெடிக்கல் ஹிம் துபாய். அதுல இருக்கிறாங்க. கரெக்டா? ம். ஸோ ம். அப்போ ம். வந்து ம். உங்களுடைய காம்படிட்டர் எங்கெல்லாம் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகி இருக்கிறாங்க ஓகே. அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அங்கேயும் நீங்க இருக்கு.
ஆ ஓகே சார். ஓகே. இது மாதிரி நீங்களும் எல்லாத்துலயும் ஆட் பண்ணிடணும். ஓகே. இதே ஆக்சுவலா. மாதிரி உங்களுடைய காம்படிட்டர் லிஸ்ட் எடுத்து எடுத்து அவங்க எங்கெல்லாம் ம். பேக்லிங்கிங் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ ஓகே. அங்க எல்லாருமே நீங்களும் இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரே அடியா உங்களுக்கு வந்து டிராஃபிக் எல்லாம் உடனே இதாகி அப்படியெல்லாம் வராது. ம். பட் இட்ஸ் டேக் ம். டைம். பட் வந்துடும். கொஞ்சம் டைம் எடுத்துன்னா ஓகே. ஓகே. நான் ஒரு 2-3 மந்த்ஸ்னா கூட நம்ம கரெக்டா ப்ராப்பரா போயிட்டு வந்தோம் நல்லா இருக்கும். ம். ம். ப்ராப்பரா அதை அப்ளை பண்ணணும். ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணி அந்த அது பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ நீங்க நீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது எப்படி சார் ஃபாலோ பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்? நாங்க இது ஆக்சுவலி இது இதுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்லவா, ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஓகே. அந்த ப்ரோட்டோகால்ஸ் ம். படி அதை அப்படியே செய்யும். ம். 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 ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இல்ல. கொடுத்துருக்காங்கல்ல, அதான் ப்ரோட்டோகால்ஸ். ஆ ஆ. அந்த இல்ல, நான் என்ன ப்ரோட்டோகால்ஸ். கேட்குறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிக்கணும் அப்படின்னு ஆமா. பண்ணுவீங்களா இல்ல ஆமா, நாளைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிக்கும். காம்படிட்டருடைய ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிப்போம். அந்த அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுங்களேன் சார். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இந்த ஓ, ஸ்டெப்ஸை முடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுடைய சைட்டோட எல்லா ஒர்க்கையும் பேஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா ஆ ஃபர்ஸ்ட் வந்து சைட் ஒர்க்லாம் முடிச்சிடணும் ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் சோசியல் மீடியா, நம்மளுடைய சோசியல் மீடியா எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். ஆ ஆ ஆ. ஓகே. சோசியல் மீடியால முடிச்சிடணும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ம். காம்படிட்டர் எங்கெல்லாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் போயிட்டு நாமளும் கிரியேட் பண்ணணும். ம். சோஷியல் மீடியால என்ன முடிக்கணும்னு சொல்றீங்க? போஸ்ட், ரெகுலர் போஸ்ட் இதெல்லாம். ஓகே, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ரெகுலர் போஸ்ட் அதெல்லாம் வந்து ரெகுலர் போஸ்ட். இன்னைக்கு சோசியல் மீடியால போஸ்ட் இன்னைக்கு போடுறீங்கன்னா அது இன்னைக்கு யூஸ் ம். ஆகாது. இன்னும் 2 வருஷம் ம். கழிச்சு கூட யூஸ் ஆகும். ஓகே. இந்த மாதிரி புரியுதுங்களா? வீக்லி எத்தனை போஸ்ட் சார் நீங்க கன்சிஸ்டண்டா ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு ஃபாலோ டைம் பண்ணுங்க? நீங்களே கீப் அப் பண்ணிட்டு வீக்லி ஒரு 3 டைம்ஸ், 5 டைம்ஸ், 8 டைம்ஸ் ஆர் எப்படி வேணாலும் போடலாம். ஆனா கண்டென்ட் வந்து ஓகே. ஒர்த்ஃபுல்லா கண்டென்ட்டா இருக்கும். ம். ஒர்த்தான கண்டென்ட்டா இருந்தா நீங்க பாட்டு போடலாம். ஓகே. ஒர்த்லெஸ்ஸா கண்டென்ட் போட்டா வேஸ்ட். ஒர்த்தான கண்டென்ட். ம். கண்டென்ட் வந்து ஒர்த்தா இருந்தாலும் ஓகே. கண்டென்ட் ஒர்த்தா இப்போ இருக்கும். அது கண்டென்ட் ரைட்டர் நீங்க தனியா வச்சிருப்பீங்களா சார்? கண்டென்ட் ரைட்டர் இன்னைக்கு தனியெல்லாம் நம்ம வைக்கிறது இல்லை. இன்னைக்கு ஏஐ ஆஹா. டூல்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படியா? மோஸ்ட்லி. ஆனா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணா எஸ்இஓ பூஸ்ட் ஆகாது, டவுன் ஆயிடும் அப்படின்லாம் நிறைய பேர் அது சொல்லுவாங்க சார். அப்போ அதாவது என்னன்னா, ஏஐ டூல்ஸ் வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ம். ஏஐ டூல்ஸ்ல இருக்கிறது என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆ. வி நீட் டு டூ சம் டிஃபரெண்ட். அது அப்படி அது ஒரு கைட்லைன்ஸ் மட்டும்தான். ம். அந்த கைட்லைன்ஸை ஃபுல்லா ரீப்ராசஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணும். ஓகே. இப்போ அதுல என்னென்ன ஏஐ? கிடைக்கிறதெல்லாம் ஒரு ஐடியா. ஓகே. என்ன ஏஐ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நார்மல் சாட் ஜிபிடி. நான் வேணா லிஸ்ட் டூல் தரேன். எஸ்இஓக்குன்னு சில இதெல்லாம் இருக்கும். ஓகே. நானும் அதையும் ஃபாலோ ஆக்சுவலாக பண்ணுவோம். சாட் ஜிபிடி மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ம். அதுல நிறைய ம். டூல்ஸ் இருக்கு. நான் வேணா லிஸ்ட் தரேன் உங்களுக்கு. ஓகே. தென் இந்த எஸ்இஓ கஜானா மெயினா நீங்க பார்க்க வேண்டியது. இந்த எஸ்இஓ கஜானா, இந்த டாக்குமெண்ட். ம். ஓகே. தென் வந்து காம்படிட்டருடைய போஸ்ட், ஆர்கானிக்கா வந்து எங்களுடைய போஸ்ட் எங்கெல்லாம் ஆட் பண்றாங்க. எஸ்இஓ கஜானா ஆட் ஓகே. பண்ணீங்க, அது ரொம்ப முக்கியம். தென் வந்து அந்த டாக்குமெண்ட் படி 15 ஸ்டெப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ப்ராப்பரா ப்ரொசீட் பண்ணுங்க, ப்ராசஸ் பண்ணுங்க. அண்ட் கீப் ஆன் போஸ்டிங். இது இப்படிதான் இருக்கும். கீப் ஆன் போஸ்டிங். ஓகே. ஓகே. ஆ இப்போ ஒன்னே ஒன்று நான் காட்டுறேன். ம். அதாவது இப்போ சோஷியல் மீடியால ஒருத்தான கண்டென்ட் போகணும்னு சொல்லியிருக்கீங்க. ம்.
நான் பண்றது கரெக்டான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் ஒரே ஒரு போஸ்ட் காட்டுறேன், அது ஓகேவான்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே. இன்னொன்று வந்துட்டு சோஷியல் மீடியால இந்த 1475யும் வந்துட்டு நம்ம இந்த இன்வைட் லிங்க்ஸ் இருக்குல்ல, ம் இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி கொண்டு வந்தோம். ஒரு ம் 500 வேணா ஆட்டோமேட்டிக்கா தானா வந்து அவங்க ஃபாலோ பண்றது வந்திருக்கலாம். ஏன்னா இடையில ம் வந்து அந்த ஹைரிங் போஸ்ட் போட்டோம், ம் அதனால மேபி வந்திருக்கலாம். அது மிச்ச 1000 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வைட் கொடுத்து மட்டும்தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே வந்து ஜஸ்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க. ஓகே. எக்ஸாக்ட் ஆடியன்ஸ் கிடையாது நம்மளோடது. ம் அந்த மாதிரி எக்ஸாக்ட் ஆடியன்ஸை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் ஓகே. ம் சொன்னீங்கன்னா. சரி, நான் உங்களுக்கு வந்து இத நாளைக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் இது வேற நான் தரேன். ஓகே ஓகே ம் ஓகே ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு இதை பத்தி கொஞ்சம் நான் ரெஃபர் பண்ணிட்டு ஐ வில் ஓகே ரிஃப்ளெக்ட் அண்ட் வரேன், உங்ககிட்ட வரேன். சில கண்டென்ட் ஓகே. நான் தரேன். ஓகே, குறிப்பா அந்த லிங்க்டினுக்கு மட்டும் நான் தரேன். லிங்க்டின் ஒரு பெரிய ஓகே. ப்ராசஸ் நான் தரேன். ஆ அதுக்கு ஓகே. நான் தரேன். அப்புறம் ஆனா இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணது ரீல்ஸ் தான் அந்த பெஸ்ட். இன்ஸ்டாகிராம் பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் ரீல்ஸ் தான். உங்களுடைய ஃபீல்டை வச்சு நிறைய ரீல்ஸ் கிரியேட் பண்ணும். நான் என்ன நிறைய பண்றேன்னா, இதுல இதுல கிரியேட் பண்ற ஒரே கண்டென்ட் தான் எல்லா சோஷியல் மீடியாலையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ, சரி. நான் வேற எதுவும், ஏன்னா டைம் இருக்கிறது இல்லை, உங்களுக்கே தெரியும் எவ்வளவு டைம் இருக்கும்ட்டு. ம் கண்ணா, இது பத்தாது. டிசைன் பண்றது நாட் டேக்கிங் ஃபார் ஒன் மேன் ஆர். ஆஹ் ஒரு இதை டிசைன் பண்றதும் நான் தான், இந்த கண்டென்ட் ரெடி பண்றதும் நான் தான், ஹேஷ்டேக்ஸும் நான் தான் பார்க்கணும். ம் எல்லாமே பண்றதுனால தனித்தனியா எதுவும் அது கண்டென்ட் எப்பவுமே இந்த வந்து அது ப்ரொடக்ட் இதா இருக்கும். ம், இந்த ஓகே, அது போஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி விஷயம் இருக்கும். இந்த போஸ்ட்டை பத்தி உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. இந்த போஸ்ட் பத்தி கமெண்ட் சொல்லணும் அப்படின்னா, கீழே வந்து டேக் கொடுத்துருக்கீங்களவா, ஹேஷ்டேக் இதுவா? பண்ணிருக்கீங்களா, அது ஏன் கேப்ஸ், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் யூஸ் பண்ணிருக்க காரணம்? ஜஸ்ட் இப்படி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் செக் பண்ணணும். ஆக்சுவலி நானும் திடீர்னு எனக்கு தோணலை. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் வருமா, பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணக்கூடாதா? சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் இதை மட்டும் சொல்றீங்களா, இது இந்த இடையில இருக்க ஃபர்ஸ்ட் இல்ல, லெட்டர்ஸ்? நார்மல் ஃபர்ஸ்ட் லெட்டர். இது மட்டும்? நமக்கு மிடில் கூட பிரச்சனை கிடையாது, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகே. ஏன்னா அங்க வந்து இந்த ஹேஷ்டேக்கோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல, ஆ. அங்க என்ன கேப்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா, ஸ்மால் யூஸ் பண்ணிருக்காங்களா அதிகமா, அதை கண்டுபிடிக்கணும். ம், ம், ம். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, டெப்த்தை வந்து பார்க்கணும். ம், ம், ம். ஸோ தென் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்னா கம்பல்சரி இங்க வந்து ஃபோன் நம்பர் இருக்கணும். ஆனா ஃபோன் நம்பரை காணோம், ஏன்னு இந்த தெரியல. கொடுத்துருக்கேன் சார். இல்ல அங்க ஓகே, இமேஜ்ல. இமேஜ்லயே கொடுத்துடலாம்னு சொன்னீங்களா? ஓகே. ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு மார்க்கெட்லயும் ஒவ்வொரு மாதிரி ஃபார்மேட்டட் இருக்கு. ஃபார் ம், எக்ஸாம்பிள், ம், இப்போ வந்து நாங்க இந்தியால பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், சவுத் இந்தியால பண்றோம் அப்படின்னா, சவுத் இந்தியால ம், மக்களுக்கு ட்ரஸ்ட் வரணும்னா என்னென்ன இருக்கணும்னா, ஃபோன் நம்பர் இருக்கணும், ம், அட்ரஸ் இருக்கணும், தெளிவான அட்ரஸ் இருக்கணும். புரியுதுங்களா? ம். ஆ. அது வந்து லொக்கேட்டடா கரெக்டா இருக்கணும். ம், ம், ம். அப்பதான் பீப்புளுக்கு வந்து அது மேல ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். புரியுது. ம், ம். புரியுதுங்களா? ஆனா அதே வந்து ஃபாரினுக்கு பண்ணும்போது என்னன்னா, ஜஸ்ட் வந்து ஷார்ட்டா சொல்லிருக்கோம். ம், ம், ரெண்டே ஒரு டிஸ்ட்ரிக்ட் நேம், ஒரு நேம், அவ்வளவுதான். ம், ம், ம். தமிழ்நாடு, ஈரோடு. இப்ப சொல்லணும்னா ஃபாரின் சொல்லணும், தமிழ்நாடு, ஈரோடு, இந்தியா. ஆ, ஆ, ஆ. இது மாதிரி ஷார்ட்டா சொல்லிடுவோம். பட் இங்க சொல்லும்போது கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும். ஆ, ஆ, ஆ. அப்ப வந்து புரியுது. அந்த ஆடியன்ஸை பொறுத்து அதை வந்து டிசைட் பண்ணும், இந்த இமேஜ்ல என்ன ம், வைக்கணும். ம், ம், ம். இதுதான். அப்போ வந்து நான் மொழி லாங்குவேஜ் பேஸ் பண்ணி பண்றேன் அப்படின்னா, அப்போ அந்த ம், லாங்குவேஜ் கன்வர்ஷனுக்கு தகுந்த மாதிரி செய்யும். இப்போ நான் தமிழ்ல வந்து கம்பல்சரி அட்ரஸ் வைக்கணும். ம், ம், ம். என் ஆடியன்ஸ் வந்து தமிழ் தான். புரியுது புரியுது புரியுது. அப்போ ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி நான் லாங்குவேஜை செலக்ட் பண்ண சில இடத்துல. ம், ம். ஓகே. ஸோ இதெல்லாம் நான் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம். ம், ம், ம். ஓகே. ஸோ மீதி எல்லாம் நான் மோரலஸ் சேம் தான். அதில் ஒன்றும் பெரிய உங்களுக்கு வேரியன்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது.
ஓகே. மோர்லெஸ் வேரியன்ஸ் எல்லாம் இது இருக்காது, மீதி எல்லாமே உங்களுக்கு சேம் தான். ஓகே. சரிங்களா? ம். ஓகே ஓகே சார். இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸ் ரிலேட்டடாக எடுத்த இமேஜஸ்லாம் ஜஸ்ட் போஸ்ட் பண்ணுறது, ஓகே ஓகே. இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடு ஏதாச்சும் ஒன்று. இது வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணேன். ம் இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் ஆகும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி. ம். ஸோ இதுதான், இந்த மாதிரி ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். ம். இந்த மாதிரி இல்லை, நான் போகிற பாத் கரெக்டு தானே? கரெக்டு தான். ஸோ நமக்கு எல்லாமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. வி டூ த ம். சம் எரர் ஆல்வேஸ். இந்த எரரை வந்து ம். மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணும். ம். இது. இந்த இடத்துல எதுவுமே 100% கரெக்ட்லாம் சொல்ல முடியாது. ம். ஓகே. நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிமுலேஷன் பண்ணி கொண்டு வரோம், ஆ ஆ. அவ்வளவுதான். ஓகே. ஸோ உங்களுடைய காம்படேட்டர், ஸோ நான் சொன்ன விஷயங்கள், இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்களும் கோத்ரூ பண்ணி வைங்க. ஓகே சார், நான் ஏன்னா பண்ணுறேன். இதெல்லாம் ஒரே நாள்ல அப்போ பண்ணி முடிக்க முடியாது. யூ கான்ட் ஓகே டூ ஓகே. வித் இன் த எனக்கு ஒன் டே. ஓகே ஓகே சார். எனக்கு இப்போ ஒன்னே ஒன்று சொல்லுங்க. என்னன்னா இப்போ டெய்லி வந்து ஒரு கிளைண்ட்டுக்குன்னு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பண்ணுவீங்க? ஒரு நான் எவ்வளோ கிளைண்ட் டைம்? ஒரு கிளைண்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ம். நாளைக்கு half அன் hour எஸ்இஓக்கு மட்டும்? எஸ்இஓக்கு மட்டும் ஓகே. half அன் hour. ஆ. இந்த அதிகபட்சம் ஹாஃப். சைட் அப்டேட் இருந்தாலும் 1 மணி நேரம். ஆ ஓகே. அந்த 1 மணி நேரம். ஹாஃப் அன் ஹவர்ல இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுறீங்களா சார்? எல்லாத்தையும் முடிக்க மாட்டோம், அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருக்கோம். ஆ. அந்த ப்ரோட்டோகால்ஸ் படி டீம் இருக்குல்ல, நம்ம ஒருத்தரே செய்யறது இல்லையா. ம். ம். எங்களுதெல்லாம் டீம் இருக்கு, தனித்தனியா டீம் இருக்கு. ம். அவங்க எங்களுக்கு அந்தந்த வேலை. ஓகே. இப்ப எஸ்சி அனாலிசிஸ்ட் அந்த இதுக்கே பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்கு. ஆ ஆ ஆ. 3 பேருக்கு அதுதான் வேலை. ஆக்சுவலி வந்து அவங்க இன்டென்டாவும் இருக்காங்க, இதுவும் இருக்காங்க. ம். ம். ஆக்சுவலி எங்களுக்கு இதுல ஓகே. வால்யூம் அதிகம், இதுல ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வால்யூம் அதிகம். ம். ம். ஸோ அதனால வந்து ப்ராப்பரா அதெல்லாம் இது பண்ணிருப்பேன். ஏன்னா அது வந்து என்னன்னா டிபெண்ட்ஸ் டீம் மெம்பர்ஸ் பொறுத்து இருக்கு. கேட்கல சார். பீப்புள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறத பொறுத்து. ம். ஓகே. இப்போ அதெல்லாம் ம், எனக்கு ஒரு சஜஷனா கொடுங்களேன் சார். ஏன்னா எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணணும் இப்போ அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். என்னன்னா, இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ம். வந்து பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க ஒரு 14 மணி நேரம் இதுல போட்டே ஆகும். 14 ஹவர்ஸா? ஆமா, 14 hours. டெய்லியா? ஆமா, இல்லைன்னா அந்த 2 பேரா 3 பேரா ஒர்க்கிங் பிரிச்சாகும். ஹவர்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல சொல்லுங்க சார். ஒரு 8 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ். இல்ல, நார்மலா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு. புரியுது ஆக்சுவலி புரியுது. வந்து நம்ம ஒர்க்கிங் வெறும் 8 ஹவர்ஸ் சொல்லலாம். அடுத்த நாள் வேலை செய்யணுங்கிறதுக்காக நம்ம இன்னும் அடிஷனலா ஒர்க் பண்ணோம் 6 மணி நேரம். கேட்கல சார். பிரேக் ஆகுது. புரியலையா? ஆக்சுவலி வந்து கணக்குக்கு பிரேக். மட்டும்தான் அது வந்து 8 8 hours. ஓகே. ஆனா இந்த ரியாலிஸ்டிக் வந்து லைஃப் வந்து டிஃப்ரெண்ட். புரியுது புரியுது. ஆக்சுவலி நீங்க எப்படி வேலை செய்யணுங்கிறதுக்காகவே மினிமம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சேர்த்து யூஸ் பண்ணுங்க. ஆமா. இப்போ பாத்தீங்கன்னா அப்பதான் நீங்க நல்லா சாலிடா இப்ப 10 மணி நேரம்லாம் இருப்பீங்களா? சாலிடா 10 11 மணி நேரம் அது உங்களுக்கு சாலிட் டைமா இருக்கும். இப்பதான் இருக்கேன். இப்போ ஆக்சுவலா எல்லாரும் போயிட்டாங்க ஆஃபீஸ்ல. ஆ 6 o'clock போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆ நான் எப்படியும் 8 8:30க்கு மேல தான் போவேன். ம் நான் மட்டும்தான் ஆக்சுவலா இந்த மாதிரி உட்காந்துருக்குது. எல்லாருமே போயிடுவாங்க. ம். ம். இன்னைக்கு சரி, ஸ்ட்ரகுள் நான் இருக்கலாங்க. ஸோ நாளைக்கு இட் வில் பி ரிட்டர்ன் பேக். புரியல நாளைக்கு. புரியலையா? இப்போ இந்த ஸ்ட்ரகுள் இருக்குல்ல உங்களுக்கு, ஆ. இந்த ஸ்ட்ரகிள் வந்து இப்ப இப்படி இருக்கும். பட் ஒரு ம். குறிப்பிட்ட டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ம். ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ம். யூ ஹாவ் த ஆக்சுவலா. மல்டிபிள் ரெஸ்ட். உங்க ம். அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்குன்னு ஒரு டீம் பேக்ரவுண்ட் செட் ஆகும். டீம் பேக்ரவுண்ட்ல ஓகே. செட் ஆனோம்னா டீமுக்கு வேலை கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கும் ஃப்ரீயா இருக்கு. ம். 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 ஸோ புரியுதா? அந்த லெவலை டச் பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம். ம். ஆனா இதை தாண்டி தான் ஆகணும். ம். 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 வேற வழியே இல்லை, இதை தாண்டி தான் ஆகணும்.
சில கடினமான சூழ்நிலைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். ம், ம், ம். எவ்ரிடே சேலஞ்சஸ் தான் நமக்கு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எவ்ரிடே வி ஹாவ் த ம். சேலஞ்சஸ். அல்காரதம் மாத்தினா கூட ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதா? ஆ, பேஜ் ரேங்கிங் அல்காரதம் இந்த மாதிரி ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே. அவங்க பேஜ் ரேங்கிங் அல்காரத்தை ரிவைஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? ம், ம், எவ்வளவு ஒர்க் ஸ்பாயில் ஆகும்ல. ம். ஆமா. அதுக்கு வந்து ஆக்சுவலி கூகுள் இருந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. இன்னொரு டேப் ஓபன் பண்ணுங்க. கூகுள் கூகுள் சர்ச் போயிடுங்க. கூகுள் எஸ்இஓ எஸ்இஓ டாக்குமெண்ட் பிடிஎஃப். ஆக்சுவலி கூகுளே ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதான் அதை கிளிக் ஆஹா. பண்ணுங்க. ஸ்டார்டர், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஸ்டார்டர். ஆக்சுவலி கூகுளோடது. ஆக்சுவலி இப்போ ஓகே. வந்து அது இது பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இதுல ஒரு பிடிஎஃப் ஃபைலா இங்க கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பிடிஎஃப்வே கொடுத்துருப்பாங்க. ம், ம், இதுதான் அந்த ரியல் டாக்குமெண்ட். ம், ம், ம். இதுதான் நீங்க படிக்க வேண்டிய இடம். ஓகே. இதை படிச்சீங்கன்னா தான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ண தப்பு அப்படிங்கிற உட்பட எல்லாமே உங்களுக்கு தெரியும். ம், ம், ம். ஆஸ் பர் இதை பேஸ் பண்ணி தான் கூகுள் வந்து ரேங்க். ம், ம், ம். அப்ப இதுதான் நீங்க நல்லா தெளிவா பார்க்க வேண்டிய இடம். ஓகே. புக் மார்க் பண்ணிக்கங்க. இது ரொம்ப முக்கியம். ம், ம், ம். இங்க உட்காந்து படிங்க. இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இல்லையே ம், பிடிஎஃப்பும் ம், அவைலபிளா இருக்கும். ஆனா பிடிஎஃப் இப்போ அவங்க தரது இல்லையா? ஏதோ லிங்கா கொடுத்துட்டானுங்க. ம், என்ன ம், பிடிஎஃப் ம். கொடுப்பானுங்க. ம், ம், ம். ஸோ ஓகே. ஃபாலோ பண்ணு. இவ்வளவுதான் ஆக்சுவலி சொல்ல போனா எஸ்இஓன்னு சொல்ல போகும்போது இதெல்லாம் தான். இதெல்லாம் ம், ப்ராப்பரா ம். ஒரே நாள்ல வராது. ம், ம், ம். தி ப்ராசஸ் வித் 3 to 6 month ப்ராசஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராசஸ் பண்ணி நான் டெய்லி டெய்லி விடாம இது ஒர்க் பண்ணிட்டே இருந்தா தான் அந்த 3 to 6 ஆமா மந்த்ஸ் அந்த வரும். ரிசல்ட் எடுத்துட்டு வரும். மினிமம் ஒரு 2 பேர் 3 பேராவது வேலை செய்யும். ஓகே. 2 பேர் ஒரு 3 பேர். ரிசோர்ஸ் எல்லாம் பத்தாது. ஒரு ஆளையே வந்து இந்த வேலை மட்டும்னா கூட பரவாயில்ல. ம் எல்லா வேலையும் நான் பண்றதுனால கண்டிப்பாலும் ப்ரொடக்டிவிட்டி வராது கண்ணா. கண்டிப்பாலும் ஆ, ப்ரொடக்டிவிட்டி வராது. ஏன்னா அங்க பாதி ம். இங்க பாதி இருக்கும். எந்த அப்படிதான் பாதி அப்படிதான் முழுசா போயிட்டு. முடிஞ்சிருக்காது. ம். இட்ஸ் நாட் ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டி ம். வராது. பிளாக்ஸ் வந்து அதுவும் ரிப்பீட்டடா நீங்க ஒண்ணுதான் எழுதியிருக்கேன்னு சொல்லி கேட்டீங்களே சார். ம் அது வந்து மந்த்லி இத்தனை பிளாக் போட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? அப்படி இல்ல. அதாவது உங்களுடைய ஆடியன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, ஆமா. அதுக்காக அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்றோமோ. இப்போ டெய்லி ஒன்னுன்னா டெய்லி ஒன்னு, வீக்லி ஒன்னா வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ்னா மந்த்லி ஒன்ஸ். பட் ம், என்னன்னா ம், பிளாக் பொறுத்தவரை என்னன்னா மோஸ்ட்லி நிறைய ஆட் பண்ண ட்ரை பண்ணும். ம், ம், ம். ஏன்னா சைட்ல ரெகுலர் அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும். அப்பதான் பிளாக் தவிர வேற எதுவுமே உங்க சைட்ல ரெகுலர் அப்டேட்டே வராது. ஆ, ஆ, ஆ. அப்ப ரெகுலரா சைட்ல ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும். ஓகே. ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருந்தோம்னா தான் அந்த சைட் வந்து கொஞ்சம் டிராஃபிக் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ம், ம், ம். ஓகே. ஸோ அதனால அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான். அப்போ ஒரு நாள்ல 8 ஹவர்ஸ்னா அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸ் ஆச்சும் நான் இதுல ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஹாஃப் டே. ஆமா ஆமா அப்பதான் ரேங்கிங் எடுத்து வரும். ஓகே. ம். பரவாயில்லையே. இந்த 8 hours மேல 10 hours ஒர்க் பண்றீங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட. ம் ம் 10 hours அதான் நான் வந்து இது வந்து ஆவரேஜ் ஒர்க்கிங்கா ஹார்ஸ் வந்து வந்துரும் கண்ணா. எப்படியும் வந்துரும். ஆக்சுவலி வந்து என்னன்னா நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு இந்த ஹார்ஸ் எல்லாம் வந்துரும். ஆமா ஆமா. எப்படியும் வந்துரும். இந்த ஹார்ஸ் எல்லாம் நமக்கு நார்மலாவே வந்துரும். ம், நார்மலான விஷயம் தான். ம், ம், ம். சரி தம்பி. இப்போ ம் இந்த வேர்ட் ப்ரெஸ்ல ஏதாச்சும் ஒரு பேசிக்கா ஒன்று இது இது ரிமூவ் பண்றது இந்த மாதிரி பேசிக்கா தான் பார்த்துருவோமா? ஓகே. இன்னொரு 10 more minutes இருக்கு. ஸோ பார்த்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இதுல என்ன செய்றீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆஹ் இதுலயே வந்து இன்னொரு எஸ்இஓ ஒரு டூல் இருக்கு. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். வேர்ட்பிரஸ்ல ஓகே. இது இந்த இது எனக்கு முடியலையேன்னு நினைக்கிறேன் ஃபார்ம்ஸ். கூகுள் இது வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு ஆக்சுவலி வந்து இது அவசர அவசரமா சொன்னா புரியாது. நாளைக்கு ஓகே. ஃப்ரெஷ்ஷா அதை சொல்லித்தரேன்.
ஓகே. ஒய்ஓ ஏஎஸ்டி பிளக்கினோட பேர் ஒய்ஓ ஏஎஸ்டி. கூகுளே சர்ச் பண்ணுங்க, ஒய்ஓ ஏஎஸ்டி பிளக்கின் ஹவு டு யூஸ் ஒய்ஓ ஏஎஸ்டி யாஸ்ட். இதான் கூகுளோட வேர்ட் ப்ரெஸ்ல எஸ்இஓ செக் பண்றதா யூஸ் பண்ணுவோம். ம். இது அந்த பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது, இந்த பிளக்கினோட டுட்டோரியல் இதை பத்தி நிறைய வீடியோஸ் இதெல்லாம் இருக்கும். ஹவு டு யூஸ் இதுல நிறைய இடத்துல இதுலயா? யூடியூப்ல இருக்கும், நிறைய இருக்கும், கீழே ஓகே. வாங்க, நிறைய இடத்துல இருக்கும் இதை பத்தி. ம். ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்ஸ் நிறைய இருக்கும், ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கும். ரீசன்ட் கண்டென்ட் என்னன்னு இதை பத்தி கொஞ்சம் பாருங்க. ஓகே. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ம். இது வந்து இது முழுசா வந்து இந்த வெப்சைட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம். வெப்சைட் உருவாக்கும் போதே இதை யூஸ் பண்ணி உருவாக்கு செய்யுங்க. எல்லாம் ஓ. ஆக்சுவலி எஸ்இஓ தப்பு பண்ணிருவோம். ஓகே. ஸ்டார்டிங்ல இருந்து அதை கரெக்டா அப்ளிகபிள் பண்ணி பண்ணிருக்கோம். நம்மால என்ன பண்ணுவானா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா போய் பண்ணுவான். அது 2 வேலையும் கடைசியா ஆயிடுது. உட்காந்து எல்லா வேலையும் திரும்ப செய்வான். புரியுது, புரியுது, புரியுது. அப்பப்ப எஸ்இஓ செக் பண்ணி பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, ஒரு ஓகே, 200 புரியுது. பேஜ் 300 பேஜ் செய்யற மாதிரி இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆ, ஓகே. கரெக்ட் வசமா தான். சிக்கிடும், நீங்க வசமா ம். சிக்கிக்குவீங்க. மறுபடியும் காலையில 6 மணி இருக்கும் அப்படிங்கிற கதையா இருக்கும். திரும்பவும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். ம். So இது மாதிரி இன்ஸ்டன்ட் நடக்கும். ஓகே. சரி, ஓகே சார். நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரி கண்ணா. சரி இது பாருங்க, நான் சொன்னதெல்லாம் ஒரு டைம் ரீகால் பண்ணிருக்கேன். சரிங்களா, மறந்து போயிடும். ம். புரியுதா? ஓகே, ஓகே சார். இதெல்லாம் ஓகே. பார்த்துமான்னு கூட ஞாபகம் இருக்காது. புரியுதா? ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா ம். சொன்ன எனக்கு மறந்து போயிடும். சரியா? So ம். உங்களுக்கு ஞாபகம் புரியுது. வச்சுக்கோங்க. சரியா? ம். ஓகே, ஓகே. ஓகே. சரி கண்ணா. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ.